கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வேத பகுதி அது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அதாவது அதை தொடர்ந்து இருக்கிற வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். ஆண்டுகிட்ட ஜெபம் பண்ணுறங்கிற பேரில் ரொம்ப இலக்கணமாக ஜெபம் பண்ணணும். நிறைய பேர் வந்து கேட்பாங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, எப்படி ஜெபம் பண்ணு சொல்லி கொடுங்க. நான் சொல்லுவேன், உங்கள் தகப்பன்கிட்ட உங்கள் வீட்டில் ஒருத்தர்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க, உங்களோட தேவை என்னன்னு கேட்பீங்கள்ல. இப்போ ஒரு கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னா, கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுங்கள். நீங்கள் போய் கத்தரிக்காய் வாங்கி கொண்டு வாருங்கள் அப்படின்னு நம்ம பேசுமா? இல்லை, ரொம்ப சாதாரணமாக பேசுவோம். அதே போல் தான் ஆண்டவர்கிட்ட நம்ம மிக சாதாரணமாக பேசினா கூட அவருக்கு புரியும். அவர் எந்த லாங்குவேஜில் ஜெபம் பண்ணாலும் பதில் தருவார், எப்படிப்பட்ட தோரணையில் ஜெபம் பண்ணாலும் அவர் பதில் தருவார். அதுக்காக இப்படி தான் ஜெபிக்கணும், இப்படி தான் அப்படின்னெல்லாம் கிடையவே கிடையாது. ஆக உங்கள் ஜெப முறைமைகளையும் நீங்கள் மாற்றிக்கொள்ள பிரயாசப்படணும். ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளை கேட்டால் எப்படி அந்த தகப்பன் இறங்கி அந்த பிள்ளைக்கு செய்வாரோ, அதே போல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் நமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு தகப்பனிடத்தில் கேட்கறது போல இயல்பான வார்த்தைகளோடு பேசி நம்ம கேட்க பழகுவோம். கர்த்தர் நமக்கு இறங்குவார். ஆமென். காட் பிளஸ் யூ.